ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நிரந்தரமில்லாத மற்றவர்களுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். உனது விருப்பம் நியாயமானதுதான். வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதுன்னு கவலைப்படாதே. விரைவில் இந்த நிலைமை மாறும். இந்த முருகனின் மீது நம்பிக்கை எல்லாம் சரியாகிவிடும். 25/4/25 அனைத்தும் நடந்து எல்லாம் சரியாகிவிடும். நீ எனக்கு முக்கியம் தங்கமி. நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக இன்னும் 4 நாட்களில் கொடுக்கப் போகிறேன். உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். கவலைகளை தூர வைத்துவிட்டு என்னை நம்பு. முழு மனதோடு நம்பு. தடைகள் அனைத்தும் நொறுங்கிவிடும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உணர்வாய். உனக்குன்னு இந்த முருகன் புதிய வாசல் திறப்பேன். நீ செய்த புண்ணியத்தால் உன்னுடைய குடும்பமானது எந்த குறையும் இல்லாமல் நல்லதொரு செல்வத்தோடு வாழ்வீர்கள். ஆம் தங்கமே, உன் நட்புகள் உறவுகள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் நான் உனக்கென்று ஒரு புதிய வாசலை திறப்பேன். உன் மனப்போராட்டத்திலிருந்து உன் முருகன் உன்னை நான் விடுவிப்பேன். உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு. அவர்களுக்கு தெரியட்டும், இவர்களையா வெறுத்தோம் என்று. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய். என் ஆசை பெற்றுவிட்டால் வெற்றி அடைந்து விடுவாய். நாலா பக்கமும் உனக்கு தடைகளும் கஷ்டங்களும் வராமல் உன் முருகன் காத்துக்கொள்வேன். உன் சுய நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உன் முருகனை மனதார நினைச்சுக்கோ. இந்த முருகனின் கருணையால் நிச்சயம் வெற்றி அடைவாய். எதையும் சமாளிக்கும் திறமை உன்னிடம் கிடைத்துவிடும். உன்னால் முடியும். யார் வசமும் எதுவும் இல்லை. என்னை நினைச்சுக்கோ. என்னை முழுமையாக நம்பு. உனக்கு சோதனை காலமே இருந்தாலும் வெற்றி அடைந்து விடுவாய். இந்த முருகனின் சொல்படி நடந்து கொள். என்னுடைய ஆசையால் நல்ல வாக்கு, வெற்றி, புகழ் அனைத்தும் உன்னை வந்து அடையும். நீ நல்லதை மட்டும் நினை. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாது. எல்லாம் அவரவர் கர்ம வினைப்படிதான் நடக்கும். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை உணரப் போகிறாய். மற்றவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளவும் கூடாது. அந்த எண்ணம் உனக்கு ஒரு துளியும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா அவரவர் பாவ புண்ணியத்தை வைத்து அவரவர் பலன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். என்ன வேண்டுமானாலும் செய்துட்டு போகட்டும். உன்னை விடவா அவர்கள் வளர்ந்து விடுவார்கள்? இந்த நினைப்பு இருக்கணும். நாம் செய்வது சரி. நாம் நல்ல பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய உழைப்பிற்கு நல்ல இடம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும் என்று நீ நம்பணும். அவர்கள் எங்கும் சென்றார்கள் என்றாலும் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. உன்னை கவனி. உன் குடும்பத்தை மட்டும் கவனி. உன்னுடைய குடும்பத்தில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலையை அடைந்துவிடும். உன் முருகன் சொல்வதை கேள். புலம்பாதே, தவிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்கு. உன்னை கைவிடவே மாட்டேன். என் பிள்ளை என்னை நினைத்தாலே போதும். என் பிள்ளை என்னை முழுமையாக நம்பினாலே போதும். முருகா, இதற்கு வழி சொல் என்று சொன்னால் நிச்சயமாக உனக்கு ஒரு வழி யார் மூலமாவது காண்பிப்பேன். நம்பணும் தங்கமே. ஆனால் சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது. உன்னுடைய உழைப்புக்கு அதிக பலனை தருவேன். பலன் மட்டுமல்ல, அதிக பலனை தருவேன். தற்போதைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கோ. தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். வேண்டாம். தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் குழம்பிவிடும். உன்னை குழப்பி விடுவார்கள். இருக்கும் சூழ்நிலை வேறு மாதிரியாக தெரிந்துவிடும். உன்னை நான் வாழ வைப்பேன் என்று யாரிடமும் நீ சொல்ல தேவையில்லை. நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லு. உன்னுள் நான் வந்து உன்னை வாழ வைப்பேன். நீ கேட்டது எல்லாம் தந்து விடுவேன். என் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருப்பதால் நல்ல வேலை அமைத்து தந்து விடுவேன். உன்னிடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்த்து விடுவேன்.
அவரவர்களுக்குள்ள பிரச்சனையை நிச்சயமாக நிவர்த்தி செய்து விடுவேன். தடைகள் அனைத்தும் விலகி அழகான வாழ்க்கையை அன்பாக அருமையாக நடத்திவிடும். இந்த முருகனை நம்பு, நிச்சயம் நல்லது நடக்கும். யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய் விடுவாய். அதனால் தான் கூறுகிறேன், யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழ பழகு என்று. காசு பணம் இல்லை என்றாலும் சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கை இன்று நினைத்தாலும் சொர்க்கம்தான் என்று உன் மனம் நினைக்கிறது தானே? அப்படித்தான் இருக்கணும். அந்த வயசு போல் அறிந்ததை அறியாமலும் வேறு கள்ளங்கபடம் இல்லாமலும் இருந்தால் நல்லது நடக்கும். சொல்வதை கேள். நீ முயற்சி அடைந்தால் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பாய் தங்கமே. உனக்கானதை மட்டும் செய். யாரிடமும் தேவையற்ற பேச்சு வேண்டாம். உண்மை ஊமையாகி உறங்கி போனால் பொய் சலங்கைகள் கட்டி சாலையில் ஆடிவிடும். நிச்சயமாக பொய் சலங்கைகள் கட்டி சாலையில் ஆடிவிடும். நான் சொல்வதை கேட்டுக்கோ. யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பேசாதே. உன் விலை மதிப்பற்ற செல்வமே உன் அறிவுதான். உன்னுடைய பலமான ஆயுதமே உன் பொறுமைதான். உன்னுடைய உண்மைதான் மிகச்சிறந்த பாதுகாப்பு. அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ. நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் பார்த்து கொள்கிறேன். எதையும் ரொம்ப பெருசாக யோசிக்காதே. பார்த்துக்கலாம்னு போய்கொண்டே இரு. அப்பத்தான் மற்றவர்களுக்கு ஒரு பயம் காட்டும், பயம் தெரியும். அசால்ட்டாக இருப்பதால் இவன் என்ன சாதித்து விடுவான் என்ற மத்தியில் அழகான வாழ்க்கை வாழ்ந்து விடுவாய். அசட்டையாக இருந்து செய்து விடுவாய். உடைந்த கண்ணாடியை எளிதில் ஒட்ட வைக்க முடியாது. அதுபோல்தான் சில உறவுகள். முடிந்தவரை உடையாமல் பார்த்துக்கொள் உன்னுடைய உறவுகளை. தேவையானவற்றை மட்டும் பேசு. தேவையானவர்களை மட்டும் நீ வச்சுக்கோ. வேறு எதுவும் வேண்டாம். வாழ்க்கையில் அதிகப்படியான எதிர்பார்ப்புக்குள்ளே குறைத்துக்கொள் என்று தான் சொல்கிறேன். எத்தனையோ அளவில்லாத இன்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின. நிச்சயமாக உன் பிரார்த்தனை 24/5/25 நடந்து அனைத்தும் உனக்கானதாக கிடைத்துவிடும். நீ எதையெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் கிடைத்துவிடும். தங்கமே, உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் புத்தகத்தை மூடாதே. அந்த இடத்தை விட்டு மூடாதே. அடுத்த பக்கத்தை திருப்பி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கு. மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை சிறக்கும். வாழும் வாழ்க்கையை குறைவாக பேசு. மென்மையாக பேசு. இனிமையாக பேசு. உன் வார்த்தைகளை அழகாக்கு. உன் வார்த்தைகளின் மதிப்பை மற்றவர்கள் உணர்வார்கள். தேவையானதை மட்டும் மற்றவர்களிடம் சொல்லு. நிச்சயமாக 25/4/25 உன் பிரார்த்தனை நிறைவேறி எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல வரப்போகிறாய். ஓம் முருகா போற்றி போற்றி.